உலகெங்கிலும் பறந்து வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டு புதுதாக பிறக்க இருக்கக்கூடிய பிரபாவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதை தான் இந்த நிகழ்ச்சி பூர்த்தி பண்ண போகுது. கண்டிப்பாக 12 ராசிக்காரர்களும் தொடர்ந்து பாருங்கள். பல நல்ல மாற்றங்கள் இந்த ஆண்டில் இருக்குது. அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில், அதாவது தற்கால கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு உங்கள் மனசை நிறைவுபடுத்துகிற மாதிரி, அதாவது உங்களை சந்தோஷப்படுத்துகிறோன்ற மட்டும் நோக்கம் இல்லை, மனச்சோர்வில் இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கிரகநிலைகள் விதிப்படி, ஜோதிட விதிப்படி உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். கவனித்து தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வரேன். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படியான யோக பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதாவது மேஷ ராசி உங்கள் ராசி தான் முதல் ராசி. காலப்புருஷ தத்துவத்திலே முதன்மையான ராசியாக வரக்கூடியது மேஷ ராசிக்காரர்கள் தான். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டுன்னே சொல்லலாம். இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிரபவ ஆண்டு, அருமையான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. பொதுவாக இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த மழைப்பொழிவு, இந்த விஷயங்கள், பொருளாதார நிலைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தனிப்பட்ட உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ராசியுடைய ஆண்டு கிரகங்களாக வரக்கூடிய குரு பகவான், அதாவது உங்கள் ராசிக்கு அவர் பாக்கியாதிபதி, அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடியவர், வெளிநாட்டு பயணங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அவரோட நிலை தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த ஆண்டோட அரசன் அவரை தான் சொல்கிறாங்க. நம்ம பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கும். ஸோ அந்த வகையில் குரு தான் இந்த ஆண்டோட ராஜா. அந்த வகையில் அவரே உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாக ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசியில் உச்ச பலம் அடைய போகிறாரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு. நம்ம பல இடங்களில் அதை சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் இப்போ இந்த ஆண்டிலிருந்து தான் பிரபவ ஆண்டில் தான் மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னோட உச்ச வீட்டுக்கு வர்றாரு. அப்போ உங்களோட பாக்கியங்களை செய்யக்கூடிய அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். குரு முழு சுபகிரகம். அவர் பலம் பெறுறது எல்லாருக்கும் நல்லது. குறிப்பாக மேச ராசிக்காரர்களுக்கு சிறந்த ராஜயோக பலன்கள், ஜாக்பாட்டை அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். காரணம் என்னன்னா, குரு பகவான் உச்ச பலம் அடைய போகிறார் மே 26ஆம் தேதி. ஏப்ரல் மாதம், அதாவது சித்திரை 14 நம்ம தமிழ்நாடு புத்தாண்டு பிறக்குது. அங்கேருந்து அடுத்த மாதம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, மே மாதம் 26ஆம் தேதி அவர் கடகராசியில் உச்சபலம் அடைகிறாரு. உச்சபலம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா, குரு உச்சபலம் அடைகிறதுனால நமக்கு என்ன மேஷ ராசிக்கு என்னங்க ஆதாயம் அப்படின்னா, குரு பொதுவாக அவர் சுபகிரகம், தனக்காரகன், புத்திர பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவர், ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அப்படி தன்மைகள் கொண்ட, காரகத்துவங்கள் கொண்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாக வர்றார், அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடியவராக வர்றார். அவர் மீன ராசிக்கும் அதிபதி அவர் தான். தனுசு ராசி அடிப்படையில் பாக்கியாதிபதியாக வந்தாலும் 12ஆம் இடத்து அதிபதியாக விரையாதிபதியாக வருவார். விரயங்கள்னால் சுப விரயங்கள்னு எடுத்துக்கணும். மேஷ ராசிக்கு 12ஆம் இடமாக மீன ராசி வருது. அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். அந்த மீன ராசின்றது ஒரு நீர் ராசி, வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுதான். ஸோ அந்த 12ஆம் இடம்ன்றதும் வெளிநாட்டை குறிக்கக்கூடியது தான். காலப்புருஷனுக்கும் 12ஆம் இடமாக மீனராசி தான் வருது. அப்போ கண்டிப்பாக மீனராசி பார்த்திங்கன்னா அந்த அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான, உங்களோட பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 4ஆம் இடமான கடக ராசியில் உச்சபலம் அடைய போகிறார் மே 26ஆம் தேதி. இந்த மே 26ஆம் தேதி அவர் உச்சபலம் அடைகிறது. ஒரு நீர் ராசி ஸ்தானத்துக்குரிய கிரகம் இன்னொரு நீர் ராசி என கடகராசியில் மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் கடகராசியில் உச்சபலம் அடைகிறது. உங்களுக்கு அமோகமான அற்புதமான முன்னேற்றங்களை பொருளாதார ரீதியாகவும் சரி, உங்களுடைய வாழ்வியலையே உயர்த்தக்கூடிய, எல்லா வகையிலையும் உயர்த்தக்கூடிய, நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக குரு பயிற்சிக்கு மேலே இருக்க போது. இந்த ஆண்டு ஆரம்பமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்றதையும் சொல்கிறேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டோட அந்த முதல் நாள் இருக்கு இல்லையா, இந்த நாள் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்து அதிபதியான சுக்கிரன், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். அவர் உங்கள் ராசியில் இருக்கும் நிலையில், மேஷ ராசியில் சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. இந்த சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் திரிகோணம் ஸ்தானமான 5ஆம் இடமான சிம்ம ராசியில் கேது இருக்கிறார். ஸோ இதெல்லாம் ஒரு அற்புதமான நிலை. ராசியில் 2 கிரகங்கள் இருக்கிறது அரசு ஆளும் யோகம்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இயல்பாகவே மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தலைமை பண்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொறுப்புணர்ச்சி, கடமை உணர்ச்சி, இதுக்கெல்லாம் ரொம்ப பேர் போன ராசிக்காரெல்லாம் உங்களை சொல்லலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே தலைமை கிரகமான, அரச கிரகமான சூரியன் அமர்றதும், கூடுதலாக சுக்கிரன் சுகபோகக்காரன் உங்களோட தனஸ்தானத்து அதிபதி, 7ஆம் இடத்து அதிபதி,
அவரும் சேர்றதும், இவங்களுக்கு திரிகோணத்தில் 5ஆம் இடத்துல கேது இணைவு பெறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களை நீங்கள் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புது புது தொழில்நுட்பங்களை உங்களுடைய தொழிலுக்காக சரியான முறையில் பயன்படுத்தி அதன் மூலயமா பெரிய பொருளாதார முன்னேற்றங்களையும் ஆதாயங்களையும் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றதையும் சொல்லலாம். ஆண்டு கிரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நமக்கு சொன்ன இல்லையா, குரு வந்து பேச்சை கடகராசியிலேருந்து அங்கே ஓராண்டு முழுமையாக இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியோட நிலை இருந்துகிட்ருக்கு. அதாவது 7.5 சனியோட காலம் போயிட்டுருக்கு. மீன ராசியில் சனி இருந்துகிட்ருக்கு, விரயஸ்தானத்தில் இருந்துகிட்ருக்காரு. இங்கே கூடுதலாக ஆண்டு துவக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் புதனும் மீன ராசியில் இருக்கிற நிலையில் இந்த சனி இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. இருந்தாலும் உங்கள் ராசியில் ஒரு வலு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசி யோகாதிபதி வந்து சூரியன், அவர் வந்து ராசியிலே அமர்றாரு. ராசிக்கு 11ஆம் இடம் பலமாக இருக்குது. 11ஆம் இடத்துல சந்திரன் ராகுவும் இணை பெற்று சந்திரன், அதாவது இந்த ஆண்டு துவங்குறது பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் தான் இந்த ஆண்டு துவங்குது. கும்ப ராசியில் சந்திரனும் ராகுவும் இணைப்படுறாங்க. இவங்களுக்கு திரிகோணத்தில் குரு இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. அப்போ குரு, சந்திரன், ராகு இந்த 3 கிரகங்களோட தொடர்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக அரசாலும் யோகத்தை கொடுக்குது. அதாவது தலைமை பொறுப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் தேடி வரும். உங்கள் நிறுவனத்தில் இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு தனித்துவமாக ஒரு பெரிய உயரத்தை அடைய போகிறீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். ஸோ எல்லா வகையிலையும் ஆண்டு முழுமையாக இந்த கிரக அமைப்புகள் தான் தொடரப்போகுது. மாத கிரகங்கள் மாறிட்டே தான் இருக்கும். அது தாண்டி ஆண்டு கிரகங்கள்னு பார்த்திங்கன்னா ராகு, குரு நல்ல இடத்துக்கு வர போகிறார். ராகு 11 லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். சனி 12ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த சனிக்கு குருவுடைய பார்வை வந்து தொடர்ந்து கிடைக்க தான் போகுது. அதனால் இந்த ஓராண்டு முழுமையாக உங்களுக்கு அரச யோகம், ராஜயோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு அமையப்போகுது, பிரபாவ ஆண்டு அப்படின்றத நான் வந்து உங்களை ஆழமாக திருத்தமாக சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். நிச்சயமான முறையில் இந்த ஆண்டு எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்றத எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பான முறையில் சிறந்த யோகங்களை எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஆண்டோட கோச்சார நிலைகள் இருக்குது. அதனால் தைரியமாக, சந்தோஷமாக, மன மகிழ்ச்சியோட, தன்னம்பிக்கையோடு இந்த ஆண்டை கொண்டாட தயாராகிக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ஆண்டோட தலைவன் யார் அப்படின்றது தான் பொறுத்து தான் அந்த ஆண்டோட சிறப்பு இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டோட தலைவராக குரு பகவான் வர்றதுனால, குரு முழுச்சுபராக வர்றதுனால நல்லவங்க கையில் நாடு போய் சேர்ந்துருக்குன்ற சந்தோஷத்தோடு நம்ம வந்து இந்த ஆண்டை கண்டிப்பான முறையில் நல்லா தான் இருக்கும். இனி வர ஆண்டுகளும் காலங்களும் நமக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டு துவங்கும். ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோச்சார நிலை, நம்மளோட ராசிக்கு கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து வளப்படுத்திக்கிறதுக்கும் தன்னிறைவோடு கொண்டு போகிறதுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தியும் தர்மமும் தான். நம்ம என்ன தான் கிரகங்கள் நல்லா இருக்குது, நமக்கு யோக பலனை கொடுக்குது, அதெல்லாம் தாண்டி வாழ்க்கைனா ஏற்ற இறக்கங்கள், வெற்றி தோல்வி இதெல்லாம் சகஜம்தான். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இருக்கும், லாபங்கள் இருக்கும், எல்லாமே கலந்து தான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய சங்கடங்களை நம்ம வந்து தைரியமாக எதிர்கொண்டு அதை கடந்து வர்றதுக்கு நமக்கு உதவியாக இருக்க போகிறது வந்து பக்தி, இறைபக்தி. அதனால் இறைவனை தேடுங்க, இறைவனை நாடுங்க. உங்களோட சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் இறைவன்கிட்ட உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் யாருனாலும் சரி நீங்கள் வச்சுட்டு இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையில் செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கை கண்டிப்பான முறை நல்லாயிருக்கும். இதெல்லாம் தாண்டி இறைபக்தியை விட ஒரு விஷயம், சிறந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பசித்த வயிற்றுக்கு உணவளிக்கிறது தான். அது சக மனிதனுக்கு பசி இருக்கும், அவனுக்கும் இருக்கலாம். ஒரு விலங்கினங்களாலும் சரி, பறவை இனங்களாலும் சரி, அவங்களுக்கும் பசி இருக்கும், அவங்களுக்கு உணவளிக்கிறது. ஏதோ ஒரு உயிருக்கு, பசித்த உயிருக்கு உணவளிக்கிற மாதிரியான ஒரு சிறந்த தர்மம் எதுவுமே கிடையாது. அந்த தர்மம் தான் நம்மளை எப்பயுமே காக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். அதையும் தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும், கூடுமான வரைக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டே வாங்க. கல்விக்கு உதவலாம், மருத்துவ உதவிகளை செய்யலாம். அது போக இந்த மருத்துவ உதவிகளில் உணவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. உணவே முதல் மருந்து அப்படின்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய மருத்துவ செலவினங்களை தவிர்த்துக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து உணவை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்குறதுனாலையுமே உங்களுடைய பிரச்சனைகள், மருத்துவ செலவினங்கள்லாம் குறையும், இல்லாமையே போகும் அப்படின்றதையுமே நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒரு தனி நபருக்கான நம்ம பலன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராசி கோச்சார நிலைகள் போதுமானதா அப்படின்னு கேட்டால் அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஜோதிடமே வந்து பார்த்திங்கன்னா விதி, மதி, கதி அப்படின்ற ஒரு 3 நிலைகளில் இயங்கக்கூடியது தான். அதாவது விதி அப்படின்றது வந்து லக்னம். நம்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்த நாள் நேரப்படி வந்து எந்த 12 ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய லக்னமாக வந்திருக்கும். அதன் அடிப்படையில் முதல்ல நம்ம வந்து பலன் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சந்திரன். நம்ம ராசியில் சந்திரன் நம்ம ராசிக்கு மற்ற கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக வந்து கதின்றது சூரியன் அடிப்படையாக வச்சு நம்ம ஜாதகத்தில் சூரியன் இருக்கிற நிலையிலேருந்து மற்ற கிரகங்கள், ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுத்து நம்ம வந்து பலன் சொல்லணும். இதையும் தாண்டி இன்னொரு பக்கம் தான் வந்து இப்போ தற்காலிக கோச்சார நிலைகள் எடுத்துக்கணும். நம்ம ஜாதகத்தில் எல்லா யோகங்களும் நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது, நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. ஆனால் கோச்சாரம் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன்,
அது ஒட்டுமொத்த உலகத்தையுமே முடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஜாதகம் யோக பலன்கள் நல்லா இருந்தால் கூட யோக காரியங்களை செய்கிறதுக்கான, அதாவது நம்ம விருப்பப்பட்டதை செய்கிறதுக்கான சூழல்கள் இருந்தால் கூட, நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்தால் கூட, இங்கே கோச்சாரம் சரியில்லைன்னா அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ எல்லாத்தையும் கலந்து பார்த்து உங்களுக்கான தனிநபர்களுக்கான துல்லியமான சரியான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் தீர்வையும் நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.